ஆண்டாள் திருப்பாவை 17ஆம் பாசுரம். வாயில் காப்போனின் அனுமதி பெற்று அந்த புறத்திற்குள் நுழைந்த கோபிகைகள் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் நந்தகோபாலன், யசோதை, கண்ணன் மற்றும் பலராமன் ஆகிய 4வரையும் வரிசையாக துயில் எழுப்புகிறார்கள். கோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் குழந்தே குலவிளக்கே, எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற் கழலடி செல்வா ஆடையில்லாதவர்களுக்கு பட்டாடை தந்தும், தாகம் கொண்டவர்களுக்கு தண்ணீர் தந்தும், பசி என்று வந்தவர்களுக்கு வயிறாரச் சோறு போட்டும், அறம் செய்யும் எங்கள் தலைவனே நந்தகோபரே, உறக்கம் கலைந்து எழுந்திருங்கள். பெண்களுக்கெல்லாம் அரசியே, நந்தகுலத்தின் நந்தா விளக்கே, எங்கள் தலைவி யசோதையே, நீயாவது விழித்துக்கொண்டு எங்களுக்காக பேசு அம்மா. விண்ணைத் தொடும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து ஈரடியால் இந்த வையம் முழுவதையும் அளந்த தேவர் தலைவனே, கண்ணா, இன்னும் உறங்காமல் நீயும் எழுந்திருக்க கூடாதா? சிவந்த பொற்கழல்கள் அணிந்த வீரனே, செல்வம் மிக்க பலராமனே, நீயும் உன் தம்பி கண்ணனும் இனிமேலும் உறங்காமல் எங்களுக்காக எழுந்து வந்து அருள் பாலிக்க வேண்டும்.